இந்த வீடியோல நம்மளுடைய கட் ஆஃப் என்ன இருந்திருக்கு 23, 24, 25 இதை தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் மாறி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. கவர்மெண்ட் சீட் அஷ்யூர்டு, இல்லைன்னா உங்களுடைய ஃபண்டு ரீஃபண்டு. ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, the category wise number of candidates qualified based on qualifying criteria of NEET 23, 24, 25 இந்த 3 வருஷத்தோட கட் ஆஃப் என்ன மாதிரியான வேரியேஷன், அந்த மினிமம் மார்க், அந்த 40th பர்சன்டேஜ் 50th பர்சன்டேஜ் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு மாணவர்கள் அந்த டைம்ல இருந்திருக்காங்க, எல்லா ரேஞ்சில் இந்த வருஷம் என்ன இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அன்ரிசர்வ்டு கேட்டகரி இடபிள்யூஎஸ் அப்படின்றது 50th பர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் பாஸ் மார்க்னு சொல்றோம் இல்லையா, அந்த கட் ஆஃப் மார்க் என்னவா இருந்திருக்கு. மார்க்ஸ் வந்து 720ல இருந்து 137 வரைக்கும் 2023ல கூட இருந்திருக்கு. 2023ல 720 மார்க் எடுத்தவங்க கூட இருந்திருக்காங்க. 137ல இருந்து 720 வரைக்கும் 10,14,372 மாணவர்கள் இருந்திருக்காங்க. இதுவே நீட் 2024ல எடுத்தோம் அப்படின்னா 50th பர்சன்டேஜ் எடுத்தோம்னா 720ல இருந்து 162 மார்க் வரைக்கும் தான் அந்த 50th பர்சன்டேஜ் இருந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,65,334 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த வருஷம் 2025 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 686 is the highest mark, then 144 is the lowest range and the 50th percentile. அதுல எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 11,01,151 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அப்ப யூஆர் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லோவஸ்ட் மார்க் வந்து 137.23லயும் 162 வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டா போயிருக்கு 24லயும். இந்த வாட்டி அகைன் கம்மி ஆயிடுது 144ஆவும் இருக்கு. தென் ஓபிசி 48th பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 136, 107 வந்து பாத்தீங்கன்னா 23ல இருந்திருக்கு. தென் 127 to 161 எங்க இருந்திருக்கு? 24ல இருந்திருக்கு. தென் அகைன் திஸ் இயர் இட்ஸ் கான் டவுன் டு 113 to 143. இதுலயும் அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா 88,000 மாணவர்கள் வந்து 23லயும் 1 லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்திருக்காங்க 24லயும் 88,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட 2025 இதுல ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 82,682 அந்த 40th பர்சன்டேஜ்ல இருக்காங்க. எஸ்சி கேட்டகரி அந்த 40th பர்சன்டேஜ் பட் 50th பர்சன்டேஜ் இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் அப்படின்றத பார்த்தோம்னா 136 to 107 இதுதான் லோவஸ்ட் 40th. 50th பர்சன்டேஜ்க்கு அதுக்கு ரெண்டுத்துக்கும் கேப் எடுத்தோம்னா 136, 29,918 மாணவர்கள் இருந்திருக்காங்க. நீட் 2024ல பாத்தீங்கன்னா 127 and 167 34,420 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 31,995 ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி கேட்டகரியில இன் பிட்வீன்ல இருக்காங்க. 113ல இருந்து 140 வரைக்கும். தென் எஸ்டி கேண்டிடேட் அகைன் 136, 107 சேம் கட் ஆஃப் 23, 24, 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் 12,437 மாணவர்கள். லாஸ்ட் இயர் 2024ல 14,414 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் 13,940. இந்த வருஷம் லோவஸ்ட் கட் ஆஃப் 113, லாஸ்ட் இயர் 137, அதுக்கு முன்னாடி 107. அப்ப ரொம்ப வந்து கட் ஆஃப் லோவர் கட் ஆஃப் இறங்கல. 2023 கம்பேர் பண்றப்ப 2024ல ஏறிச்சு. 2023 கம்பேர் பண்றப்ப 2025ல ஒன்னும் அந்த அளவுக்கு கம்மி ஆகல. 107 ஆனா 113. ரைட்டா? அதே போல பிடபிள்யூ கேண்டிடேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 127 வந்து அன்ரிசர்வ்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் 143 அகைன் 127. ஹையஸ்ட் கட் ஆஃப் தான் 23 கம்பேர் பண்றப்ப. பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப அது கம்மியா இருக்கு. 23 கம்பேர் பண்றப்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அகைன் 23ல வந்து ஓபிசி, பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்க எல்லாமே 122, 107 தான் இருக்கு. இந்த வருஷம் 113ல இருந்து 126 வரைக்கும் இருக்கு. 23 கம்பேர் பண்றப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கம்பேர் பண்றப்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. 17 பேர் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் எஸ்டில இருக்காங்க. தென் எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 48 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. 216 கேண்டிடேட்ஸ் வந்து ஓபிசி பிடபிள்யூடில இருக்காங்க. ரைட்டா? ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல 472 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் கேண்டிடேட் 11,45,976. இந்த வருஷம் 2024ல 13,15,853 குவாலிஃபைடு. தென் இந்த வாட்டி நீட் யூஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12,36,531 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாவது வேரியேஷன் இருக்கா, நம்மளுக்கு அந்த லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கா அப்படின்றத பாத்துக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 23, 24, 25 ஒரு கம்பாரிசன். ரைட்?
உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து இப்போ நீங்க அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி வந்து சாய்ஸ் வந்து ஆர்டர் பண்றதுன்னு தெரியல, எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் போடுறது, எந்த காலேஜ் செகண்ட் போடுறது, எனக்கு பிரைவேட்ல போடணுமா இல்லைன்னா கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்குமா இல்ல மேனேஜ்மெண்ட் போகணுமா, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா ஆர்ஜிஆர் அகாடமியோட பெய்ட் சர்வீஸ் எடுத்துங்க. we are ready to help you. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. தேங்க்யூ. ஹாய், நான் யாழினி ஆர்ஜிஆர் அகாடமியில் படிக்கிறேன். நான் இப்போ வந்து ஸ்பெஷல் பேட்சில் இருக்கேன். டீச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபிசிக்ஸ் டீச்சர் செமையாக எடுக்கிறாரு. டவுட்ஸ் எல்லாம் கேட்டால் சூப்பராக சொல்லித்தராங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குது. இப்போ லெசன் நடத்துனாங்கன்னா அந்த லெசனுக்கு அப்போவே கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ராக்டிஸ் செக்ஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்க முடியுது. அண்ட் டீச்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. 8 வரைக்கும் இருக்குது கிளாஸ். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஜுவாலஜி, பாட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எவ்வளோ வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பொறுமையாக. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆகிடுவேன்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ.